Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக உயிரிழந்த மீனவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வடைந்துள்ளது. கொழும்பில் 9 மீனவர்களும், காலியில் 23 மீனவர்களும், களுத்துறையில் 9 மீனவர்களும், நீர்கொழும்பில் 1 மீனவரும் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 20 மீனவர்கள் காணாமற் போயுள்ளனர். நேற்றைய தினம் வரை 27 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 29 மீனவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் நேற்றைய எமது இரவு நேர பிரதான செய்திகளில் நாம் தகவல் வழங்கியிருந்தோம். எவ்வாறாயினும் உயிரிழந்த மீனவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வடைந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 22 மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 43 மீன்பிடி படகுகள் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்படாத கோர அனர்த்தமாகவே இது பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் மாத்திரையில் இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்த போதிலும் உயிரிழப்புகளோ அல்லது சொத்து சேதங்களோ ஏற்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடும் காற்றுடன் கூடிய வானிலையை அடுத்து ஏற்பட்ட அலையின் சீற்றத்தில் சிக்கி உயிரிழந்த மீனவர்களின் சடலங்கள் தற்போது கரையொதுங்கி வருகின்றன. தெஹிவளைச் சேர்ந்த பானட் பெர்னாண்டோ மற்றும் திலக்குபத்திஸ் ஆகிய இருவரது இறுதிக்கிரைகள் இன்று இடம்பெற்றன. இந்த இரு மீனவர்களின் பூத உடல்களும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு மத வழிபாடுகளின் பின்னர் கல்கிஸ்ஸ பொதுமயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. අද මෙවැනි ශෝකනගාටුදායක කීපයක් අපේ ලංකාවේ ලංකාවේ දකුණු පළාත්වල මේ වගේ ශෝකයේ කනගාටුවට ඇතිවෙන දුක් පුවත් අසන්න ලැබුණා. පුරා පරිපූර්ණෙන්ති සාගරම්. தெஹிவளையைச் சேர்ந்த யுகத் ரோஹன பெர்னாண்டோ கடும் காற்று காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார். அன்னாரது புது உடல் வைத்தியசாலையிலிருந்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனது 3 பிள்ளைகளும் 10 வயதில் இருந்தே கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு கடல் தொடர்பில் நன்றாகவே தெரியும். சுனாமியின் போதும் கூட இவ்வாறான அனர்த்தத்தை சந்திக்கவில்லை. 60 வயதான ஜே.ஆர். அன்சாரின் ஜனாசா நல்லடக்கம் மக்கோன பகுதியில் இன்று இடம்பெற்றது. நவலப்பிட்டியைச் சேர்ந்த அன்னார் மக்கோன பகுதியில் உள்ள தனது சகோதரரின் வீட்டிலிருந்து மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளார். பலப்பிட்டி நகரைச் சேர்ந்த நிலன்சி குமாரடி சில்வாவின் இறுதிக்கிரைகள் பலப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றது. 48 வயதான அன்னார் 5 பிள்ளைகளின் தந்தையாவார். හැමදාමත් කාලගුණ දෙපාර්තමේන්තුවෙන් අපේ வளிமண்டலவியல் திணைக்களம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எதிர்ப்பு குரல்களை வழங்குகின்றது. இதனை உறுதிப்படுத்தி கூறினால் கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம், உயிருக்கு ஆபத்து என்று உறுதியாக கூறியிருந்தால் சிறந்தது. பலப்பிட்டி மொஹோட்டிவத்த பகுதியைச் சேர்ந்த சுமணசேனடி சில்வாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக அன்னாரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. 49 வயதான அன்னார் 6 பிள்ளைகளின் தந்தை ஆவார். 3 பிள்ளைகளின் தந்தையான நிஷாந்தவின் பூத உடலும் மக்கள் அஞ்சலிக்காக அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த அன்னார் தனது 43வது வயதில் உயிரிழந்துள்ளார். சீரற்ற வானிலையினால் 59 வயதான ரான்மூத்து விமலசிறியும் உயிரிழந்துள்ளார். வேறுவளை மருதானி வீதியைச் சேர்ந்த அனுர லக்ஷ்மன் பெர்னாண்டோவின் பூத உடல் அன்னாரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 48 வயதான அன்னார் 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். நாம் உயிர்களையும் படகையும் காப்பாற்றிக் கொண்டு கரைக்கு திரும்பினோம். எமக்கு அவ்வாறான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கவில்லை. கரை திரும்பிய பின்னரே விடயத்தை குறிப்பிட்டனர். அப்போது பலர் அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருந்தனர். கடற்தொழில் அமைச்சர் உரிய கவனம் செலுத்தியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை. வானிலை தொடர்பில் இன்று அறிவிக்க வேண்டுமே தவிர நாளை அல்ல. හැමදාම ඉතින් ඔය වැරද්ද හැමදාම කරනවනේ. ඒක දවසක් නෙවෙයි. ඉතිහාසෙම කරපු කතාවක් කරා. ඒගොල්ලෝ කියන්නේ උලන් නේන දාඩ කියන. සුනාමියටත් මෙහෙම විපතක් වුණේ නැහැ මහත්තයා. සුනාමියට දුවලා හරි බේරුවා. සුනාමියට මෙහෙම බේරුවලා කිසි කෙනෙක් මලේ නැහැ.
பலப்பிட்டி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களே அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர். பேருவளை மற்றும் தெஹிவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பில் அறியாமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதென மீனவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பலப்பிட்டி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடற்றொழிலுக்காக சென்று அலையில் சிக்கி உயிரிழந்த மீனவர்கள் இருவரின் சடலங்கள் இன்று பலப்பிட்டி பகுதியில் கரையொதுங்கியிருந்தன. குறித்த இரு சடலங்களும் அடையாளம் காண முடியாதவாறு உருக்குலைந்துள்ளமையினால் அவை பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அந்த மீனவர்களுடன் கடலுக்கு சென்று உயிரிழந்த மேலும் இருவரின் சடலங்கள் வள்ளம் ஒன்றில் கரைக்கு இன்று பகல் கொண்டு வரப்பட்டன. பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் இந்த சடலங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அம்பலாந்தோட்டை ரங்தோம்பை கரையிலும் இன்று இரு சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. குறித்த இருவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரஹானவாத்த பகுதியைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் மீனவரின் சடலம் ஒன்றும் பலப்பிட்டி மொஹெட்டிவாத்த பகுதியில் இன்று கரையொதுங்கியது. களுத்துறை மக்கூன பகுதியில் இன்று எமது கமராக்களில் பதிவான காட்சிகளை இவை. மக்கோன திவுலகூட பகுதியைச் சேர்ந்த கஹபித்தான ஆராய்ச்சிலாகே தொன் ஜனக பிரியாந்த என்ற 35 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டி பகுதியில் இன்று பகல் 2 சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. தெஹிவளை மற்றும் மொரட்டுவை பகுதிகளைச் சேர்ந்தவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை பலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நீல் டி சில்வா தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இவர் 52 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார்.